விநாயகர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை என்னென்னு பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரத்தில், கடகத்தில் செவ்வாய் வக்கரம், கன்னியில் கேது, ரிச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம், அதாவது மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் போகிறார். அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிகளில் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு எடுத்தோமேனால் இந்த வாரம் முதல் நாளான 16ஆம் தேதியிலிருந்தே விசேஷம். ஏன்னா மார்கழி மாதம் பிறகுறது, தனுர் மாதம் ஆரம்பம், முதல் பாசுரமான திருப்பாவையின் முதல் பாசுரமான மார்கழி திங்கள் இன்னிலிருந்து ஆரம்பம். தனுர் மாதம் மொத்தமே ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம். மார்கழி மாதத்தின் பலன்கள்னு தனியாகவே ஒன்று போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதாவது 17ஆம் தேதி பார்த்தோன்னா ரமண மகரிஷியின் 145வது ஜெயந்தி. 18ஆம் தேதி அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி, சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. விநாயகரை போய் ஒரு 9 பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒரு 2 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு வரக்கூடிய விஷயங்களை கொடுக்கும். அதாவது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே தீரக்கூடிய நாட்கள். என்னென்ன சங்கடங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொன்னேன்னா அது எல்லாம் தீர்ந்துடும். இந்த வாரத்தில் சஷ்டி திதி வருது, தேய்பிறை சஷ்டி. நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அதாவது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் அவர்கள் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறாளேயானால், அதுவும் முருகப்பெருமானை நேர்ந்துட்டு இருக்காளேயானால் நிச்சயமாக அவளுக்கு குழந்தை பிராப்தி உண்டாகும். அது தவிர எதிரிகளால் தொல்லை இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பா. அது தவிர உடல் நோய் இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பா. 21/12/2024 அன்னைக்கு சஷ்டி விரதம். சந்திராஷ்டம ராசிகள் எதுனா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அந்த சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் உங்களால் முடிஞ்சு பசும்பால் ஒரு 1/2 டம்ளராவது வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 16/12/2024 22/12/2024 வரை உண்டான காலகட்டத்திற்கு உண்டான பலனை ஒன்றொன்னா பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டம். ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5/9ஆம் அதிபதி, 5/10 அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார், நீச்சம் பெற்றிருக்கார். அதனால் உச்சம் பெற்றிருக்க சமம். 4ஆம் அதிபதி உச்சம் பெற்றதுனால புதுசாக ரியல் எஸ்டேட் தொடர்பு உண்டான விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்தவர்கள், அரசியல் பத்திரிகை எழுத்தாளர்கள், கோர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர இந்த நீதிபதிகள், போலீஸ் அந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவா, எள்ளு எண்ணெய் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவா, அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவா, இவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு 11ஆம் அதிபதியானவரும் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருந்து நீச்சம் ஆகி அதில் வக்கரகதி அடைகிறதுனால உச்சம் பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனாலையும் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறதுனாலையும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய, வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது, அதனால் உடல் நலத்தில், அதாவது தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் 11ஆம் இடத்துல இருக்கார்.
11ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பார்த்தாலேயானால் புதுசாக பணம் வரக்கூடிய தந்தையின் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதை தவிர தந்தையின் உடல்நிலையை சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் வந்துடுறார். ஏன்னா மார்கழி மாதம் ஆரம்பிச்சுடுறது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல வர்றதுனால 8-12 தொடர் போகிறதுனால வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 16-12-2024 22-12-2024 வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 17ஆம் தேதி மாலை ஒரு 9 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக வரும். போட்டிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி காலை ஒரு 5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி, பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் பார்ட்னருடைய கை மேலோங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி மதியம் ஒரு 3 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பொறுமையாக இருக்கிறதன் மூலியமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடியது. மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் கேத்து இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை. 7ஆம் அதிபதி அந்த இடத்துல போய் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் காலபைரவரை போய் வணங்குவோம். காலபைரவரை வணங்குறது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் இப்போது பாத சனியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பாத சனி முடிஞ்சு போகிற வரலும் காலபைரவரை வணங்குறதும் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்திகளை ரெகுலராக செய்கிறதும் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுக்கு ஒரு 3 முழம் மல்லிப்பூ வாங்கி சாத்திட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். ஆட்சி பெற்று மூல திரிகோண வீடுன்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் இருக்கிறது விசேஷம். உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால 7.5 சனி நடக்கிறது. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சனி உங்களுடைய ராசியின் அதிபதின்றதுனால வெற்றிகளை நிச்சயமாக கொடுப்பார். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார். ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனாலையும் ராசியிலே சனி இருக்கிறதுனாலையும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. இப்போ பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கும். எடுத்தெறிஞ்சு பேசுகிறாதீங்க. ஜாகிரதையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. ராசிக்கு 4ஆம் இடத்தில் பார்த்தோம்னா குரு வக்கரகதியில் இருக்கார். வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தோம்லையா உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் வரும். லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 5-8 அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும் தொழிலில் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் வக்கரகதியில் இருக்கார். இதன் மூலியமாக நீச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால உச்சம் பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 3-10 அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால தொழிலுக்காக புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமையும். புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 11ஆம் இடத்துல சூரியன் 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் லாபங்கள் அதிகமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. அது தவிர ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4, 9 அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண கேந்திர அதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சு இருந்ததால் அந்த இடத்தினுடைய வேலைகளை நல்லபடியாக செய்வர். வெளிநாடு வெளியூர் சுற்றுப்பயணம் போகக்கூடிய பாக்கியமும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 16ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி மாலை ஒரு 9 மணி வரணும். ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வாரத்தில் இருக்கார். இந்த வாரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கும்பொழுது 6ஆம் அதிபதி 6க்கு 12 இருக்கிறதுனால புதுசாக கடன் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கிற ஆளுக்கெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு போட்டித் தேர்வில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போய் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறதும் செவ்வாய் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இது 17ஆம் தேதி மாலையிலிருந்து 20ஆம் தேதி காலை ஒரு 5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அதோட பார்த்தாலேனா புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. கடன் மூலியமாக வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலையில் மாற்றம் கிடைக்கும். செய்யக்கூடிய வேலையிலையும் சரி புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 7ஆம் இடம் அப்படின்னும் போது சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் போகும்போது கணவன் மனைவியிலேயே சற்று பேச்சு வார்த்தைகளில் உரசல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவரோடு சற்று ஜாகிரதையாக உறவாடுவது நல்லது. அது தவிர பார்த்தாலேயானால் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும் பொழுது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இது 20ஆம் தேதி காலை ஒரு 5 மணியிலிருந்து 22ஆம் தேதி மதியம் ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். சந்திராஷ்டம காலமாக இருக்குது. கேதுவோட சம்பந்தம் வேறு. அதனால் புதிய முயற்சி வெளியூர் வெளிமாநில பிரயாணம்லாம் வேண்டாம்னு சொல்கிறோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, காசிப்பிங் பண்ணாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த கும்பராசிக்காரர்கள் எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவா, அதை தவிர ஆயில் சீட்ஸு, அதை தவிர போர்வெல் போடுறவா, இந்த கருப்பு மண் வியாபாரம் பண்ணுறவா, கருப்பு துணி வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர அயர்ன் அண்ட் ஸ்டீலு, தவிர கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் லைட்ஸு, அதை தவிர எலக்ட்ரிக்கல் பிளேட்ஸு, இதெல்லாம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வேறு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. சரபேஸ்வரர் கோவிலுக்கு போய்ட்டு அவருக்கு ஒரு தரம் குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அது நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு 3ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். 3ஆம் இடத்தில் மறைந்திருப்பது அந்த அளவு விசேஷம் இல்லை. இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசியிலேயே ராகு பகவான் அபரிமிதமான எண்ணங்கள் அதிகமாக ஓடக்கூடிய வாய்ப்புகள் வெகுவான எண்ணங்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்த்தோம்னா சனி பகவான் 7 சனி ஆரம்பிச்சிருத்து 7 சனம் போயின்னு இருக்கு. இதன் மூலியமாக பார்த்தாலேனால் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. வீண் செலவுகள், அதாவது செலவழித்ததுக்கு அப்புறம் தான் அது வீண் செலவுன்றதே தெரிய வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 2, 9 அதிபதியானவர், அதாவது செவ்வாய் 5ஆம் இடத்துல நீச்சப்பட்டிருக்கார். நீச்சப்பட்டு வக்ரகதி அடைகிறதன் மூலியமாக அவர் உச்சம் பெற்றதற்கு சமம்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பணவரவில் பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 7ஆம் இடத்தில் கேது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வேறு மதத்தினர், மாற்று இனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவியிடையே சற்று விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், பேச்சில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய
இடத்தில் புதன் இருக்கிறது பெரிய விசேஷம். தனித்த புதனாக வேறு இருக்கார். அதனால் தனித்த புதன் அவர் அதீத சுபர்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில். இதன் மூலியமாக பார்த்தோம்னா 9ஆம் இடம் வலுப்பெறதுனால தந்தையின் மூலியமாக அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக அனுகூல்யங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4, 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா தந்தையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை, அரசாங்கம் சார்ந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அரசாங்கம் சார்ந்த வேலைக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, அதை தவிர டெம்பரரி ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால், அதாவது 16/12/2024 22/12/2024 வரை உண்டான காலகட்டத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 16ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி இரவு ஒரு 9 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெறுறதுக்கு சமம். இதன் மூலியமாக சந்திரன் ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது. அதனால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்திருக்கார். செவ்வாய் நீச்சப்படுறதுனால நீச்ச பங்கம் அடைகிறார். இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. திடீர் பணவரவு வரும். ரியல் எஸ்டேட் மூலியமாக திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் ரியல் எஸ்டேட்டில் பார்த்தாலேயானால் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் விற்கிறவாளெலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இவ்வளோ நாளாக விலை போகாமல் இருந்ததெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் 17ஆம் தேதி மாலை ஒரு 9 மணியிலிருந்து 20ஆம் தேதி காலை ஒரு 5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். 6ஆம் இடத்திற்கு போகும்போது சனியின் பார்வை இருக்கிறதுனால புனர்ப்பு யோகம் வருது. செய்யக்கூடிய வேலையில், அதுவும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் வேலை செஞ்சிருந்தீங்கன்னா அது சீனியர் பாஸ் கூட சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இது 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி மதியம் ஒரு 3 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திரன் போகிறார். சப்தமத்தில் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கார். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதும் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்க போகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போயிட்டு மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதும், முல்லைப்பூ ஒரு 3 முழம் சாத்திட்டு வர்றதன் மூலியமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக